ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம இந்த மாஃபியா சீரீஸில் எபிசோட் 3 வந்து பார்க்கலாம். சரி வாங்க இப்போ சீரீஸ்குள்ளே போயிடலாம். சீரீஸோட ஸ்டார்டிங்லேயும் நம்ம கிம் வந்து நம்ம கரண் கூட உட்காந்து பேசிகிட்டு இருக்க. நம்ம கிம்மோட ஆஃபீஸில் சடனாக ஒரு ஃபுட் சவுண்ட் வந்து அங்கே இருக்கிற எல்லாருக்குமே பயங்கரமாக கேட்குது. அங்கே இருக்கிற எல்லாருமே யார் அது அப்படிங்கிற மாதிரி அந்த சவுண்ட் வர பக்கமே எல்லாருமே பார்த்துக்கிட்டு இருக்க. நம்ம கமல் வந்து அவனோட பாடி கார்ட்ஸோட செம மாசா செம கெத்தான ஒரு மாஃபியா பாஸோட என்ட்ரியா நம்ம கமல் வந்து நம்ம கிம்மோட ஆஃபீஸ்க்குள்ளே என்ட்ரி ஆகிட்டுருக்க. நம்ம கிம்க்கு வந்து நம்ம கமல் அங்கே பார்த்தோன்னே பயங்கரமான ஒரு ஷாக்கு. கமல் நீ இங்கே என்னடா பண்ணுற அப்படிங்கிற மாதிரி நம்ம கிம் வந்து கமலை பார்த்து கேட்டுட்ருக்கேன். நம்ம கமல் வந்து கிம் பக்கத்தில் போய் நான் ஆல்ரெடி உங்ககிட்ட சொல்லியிருந்தேன், என்னோட ஒர்க் ட்ரிப் எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் உன்னை வந்து மீலுக்கு நான் கூட்டிகிட்டு போகிறேன்ட்டு, நீ தான் மறந்துட்ட, அதனால தான் நான் இங்கே வந்திருக்கேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம கமல் வந்து நம்ம கிம் கிட்ட சொல்ல, இதெல்லாம் கேட்ட கரண் இருந்துட்டு நம்ம கிம்மை பார்த்து கிம் இவங்கெல்லாம் யாரு அப்படிங்கிற மாதிரி நம்ம கரண் வந்து நம்ம கிம் கிட்ட கேட்க, நம்ம கமல் இருந்துட்டு நீ உன் வேலையை மட்டும் பார்த்துட்டு இருக்க, தேவையில்லாம குறுக்க பேசிட்டு இருக்காது அப்படிங்கிற மாதிரி நம்ம கமல் வந்து கரண் கிட்ட சொல்லிட்டு நம்ம மேவை பார்க்க அங்க மேவும் ஜின்னும் பயந்து போய் நிக்கிறாங்க. இவன் என்னடா சொல்ல போற அப்படிங்கிற மாதிரி நம்ம மேவும் ஜின்னு பார்த்துட்டு இருக்க. நம்ம கமல் இருந்துட்டு இந்த மாதிரி கிம்ம நான் என் கூட இன்னைக்கு லஞ்சு கூட்டிட்டு போறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம கமல் வந்து கிட்ட பார்த்து முதல்ல இவனை இங்க இருந்து பேக்கப் பண்ணி வெளியே அனுப்பு அப்படிங்கிற மாதிரி நம்ம கமல் வந்து நம்ம கிட்ட கண்ணை காமிக்க, நம்ம கிட்ட இருந்துட்டு ஓகே சார் அப்படிங்கிற மாதிரி இந்த கரண் பக்கத்துல வந்து ஹலோ மீ முதல்ல இங்க இருந்து வெளியே போறீங்களா அப்படிங்கிற மாதிரி நம்ம கிட் வந்து கரண் கிட்ட சொல்ல, நம்ம கரண் வந்து அங்க இருக்கிற பாடி கார்ட்ஸ் எல்லாம் பார்த்து என்ன உங்களெல்லாம் பார்த்து நான் என்ன பயந்துருவேன்னு நினைச்சிங்களா அப்படிங்கிற மாதிரி இவன் வந்து இங்க வீராவதேசம் எல்லாம் பேசிட்டு இருக்க. நம்ம கிட்ட இருந்துட்டு அவன் கையை பிடிச்சி முதல்ல இங்க இருந்து கிளம்பி போற வழியை பாரு அப்படிங்கிற மாதிரி நம்ம கிட் சொல்ல, இருந்துட்டு முதல்ல என் மேல இருந்து கையெடு, என்ன யாரும் டச் பண்ணாதீங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம கிட்ட நம்ம கரண் வந்து சொல்லிட்டு நம்ம கிம்மை பார்த்து கிம் அப்படிங்கிற மாதிரி ஏதோ சொல்ல வரான். அதுக்கு முன்னாடியேவும் நம்ம கமல் இருந்துட்டு இங்க பாரு இப்ப மட்டும் நீ வாயை மூடலன்ட்டு வச்சுக்க, அப்புறம் என்ன நடக்குன்ட்டு எனக்கே தெரியாது, சும்மா தொணத்தொணன்ட்டு ஏதாவது பேசிக்கிட்டே இருக்கேன், எனக்கு ரொம்ப இரிட்டேட்டிங் ஆகுது, உன்னோட சவுண்டை கேட்டாலே நீ ரொம்ப டார்ச்சர் பண்ணிட்டு இருக்க, எனக்கு சொந்தமானவங்கள அப்படிங்கிற மாதிரி நம்ம கமல் வந்து பேசிக்கிட்டேவும் நம்ம கிம்மை வந்து அப்படியே டைட்டா ஹக் பண்ணி காமிக்கிறான். நம்ம கிம் இருந்துட்டு நம்ம கமல் கிட்ட டே யாருக்கு யாரா சொந்தம், நான் எப்படா உனக்கு சொந்தமான அப்படிங்கிற மாதிரி நம்ம கிம் வந்து நம்ம கமல் கிட்ட கேட்க, நம்ம கமல் இருந்துட்டு ஓ அதுவா பேபி, வேற ஒன்றும் கிடையாது, இப்போ வேணா நீ எனக்கு சொந்தம் இல்லாமல் இருக்கலாம், ஆனால் இதுக்கப்புறம் நீ ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிஷமும் நீ எனக்கு மட்டும்தான் சொந்தம், அதை தான் நான் இப்போ சொல்லிட்டு இருந்தேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம கமல் வந்து நம்ம கிம் கிட்ட சொல்ல, நம்ம கிம் இருந்துட்டு டேய் நினைப்படா நினப்பு தாண்ட பொழப்ப சிரிப்பா சிரிக்கும் அப்படிங்கிற மாதிரி நம்ம கிம் இருந்துட்டு நம்ம கமலை போட்டு கலாய்ச்சிட்டு இருக்கேன். நம்ம கமல் இருந்துட்டு டே எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல நான் பாத்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம கமல் வந்து கிம் கிட்ட ஃப்ளோட் பண்ணிட்டு இருக்கேன். இந்த பக்கம் நம்ம கிட்ட இருந்துட்டு நம்ம கரணை பிடிச்சி ஹலோ மீ இப்பயாவது நீங்களா வெளியே போறீங்களா இல்லை நாங்கள் வெளியே போறதுக்கு வழியை கட்டவா அப்படிங்கிற மாதிரி நம்ம கரண் கிட்ட நம்ம கிட் கேட்க, நம்ம கரண் இருந்துட்டு அதெல்லாம் ஒன்றும் வேணாம் நானே போறேன் அப்படிங்கிற மாதிரி பையன் ஃபேஸ் வந்து ரொம்பவே டல் ஆயிடுச்சு. பையன் ரொம்ப நாளாக நம்ம கிம்க்கு வந்து ட்ரை பண்ணிட்டு இருந்தான். ஆனால் நம்ம கமல் என்னன்னா ஒரு நாள் நைட்டில் நம்ம கிம்மை வந்து அப்படியே அல்வா மாதிரி கொத்த தூக்கிட்டு போயிட்டான். விதி யாருக்கு எதுன்னு எழுதி வச்சிருக்கோ அந்த மாதிரி தானே நடக்கும். ஆனால் நம்ம கரணை பார்த்தா எனக்கு கொஞ்சம் பாவமாக தான் இருக்குது. பாவம் பயப்புல ரொம்ப சேடாக அங்கேருந்து கிளம்பி போயிட்டுருக்கான். இவன் இப்படி போனதும் நம்ம மேக்கு தான் கொஞ்சம் ஹாப்பியாக இருக்குது, ஒரு வழியாக ஒருத்தர் ஒளிஞ்சாண்டா அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் ஹாப்பியாக இருக்குது. இருந்தாலும் நம்ம மேக்கு கொஞ்சம் பயமாயிட்டு நம்ம கிம்மை பார்த்து கிம் நீங்கள் இன்னைக்கு இவர் கூட தான் லஞ்சுக்கு போக போகிறீங்களா, நீங்கள் எங்கள் கூட வரலையா அப்படிங்கிற மாதிரி நம்ம மே வந்து கிம் கிட்ட கேட்க, நம்ம கிம் இருந்துட்டு சாரி மே என்னால் இன்னைக்கு உங்கள் கூட வர முடியாது லஞ்சுக்கு, நான் வந்து இன்னைக்கு இவனை பேக்கப் பண்ணி அனுப்பிட்டு இன்னொரு நாள் உங்கள் கூட வரேன், முதல்ல இவனுக்கு என்ன வேணுமோ அதை வந்து டீல் பண்ணிட்டு வரேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம கிம் வந்து மே கிட்ட சொல்லிட்டு நம்ம கமலை பார்த்து டே வாடா முதல்ல இங்கேருந்து போவோம் அப்படிங்கிற மாதிரி ரெண்டு பேருமே அங்கேருந்து போயிட்டு இருக்கும்போது நம்ம கமல் இருந்துட்டு நம்ம கிம் கிட்ட கிம் இப்போ நீ எப்படி ஃபீல் பண்ணிட்டு இருக்க, நம்ம ரெண்டு பேரும் ஒருத்தர் கொஞ்ச நாள் மீட் பண்ணிக்கவே இல்லை, நீ எப்படி ஃபீல் பண்ணுற அப்படிங்கிற மாதிரி நம்ம கமல் வந்து நம்ம கிம் கிட்ட கேட்க, நம்ம கிம் இருந்துட்டு ஓ அதுவா ரொம்ப சூப்பராக ஃபீல் பண்ணேன், ஆனால் இப்போ ஃபீல் பண்ண முடியாது, ஏன்னா நீ வந்துட்டல, இதுக்கப்புறம் என்னால் எப்படி சூப்பராக ஃபீல் பண்ண முடியும், உன் மூஞ்சி அடிக்கடி பார்க்க வேண்டியதாக இருக்குமே அப்படிங்கிற மாதிரி நம்ம கிம் வந்து கமலை பிடிச்சி பயங்கரமாக ஓட்டிகிட்டு இருக்கேன். நம்ம கமலை இருந்துட்டு டே ஆனால் ஒரு பேச்சு கூட என்ன மிஸ் பண்ணேன்ட்டு சொல்ல மாட்டேடா அப்படிங்கிற மாதிரி நம்ம கமல் வந்து கிம் கிட்ட கேட்க, கிம் இருந்துட்டு மிஸ்ஸா நான் எதுக்கடா உன்னை மிஸ் பண்ணணும், நான் ஜஸ்ட் உன் கூட ஒரு நாள் நைட் மட்டும் தான் நான் உன் கூட ஸ்டே பண்ணேன், அதுக்கு எதுக்கடா நான் உன்னை மிஸ் பண்ணணும், நான்லாம் உன்னை மிஸ் பண்ணலப்பா அப்படிங்கிற மாதிரி நம்ம கிம் வந்து நம்ம கமல் கிட்ட சொல்ல, நம்ம கமல் இருந்துட்டு ஆனால் நான் உன்னை ரொம்பவே மிஸ் பண்ணேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம கமல் வந்து கிம் கிட்ட சொல்ல, நம்ம கிம் இருந்துட்டு டே ஆரம்பிச்சிட்டியா நடத்துடா நடத்து, உன்னை திருத்தவே முடியாது அப்படிங்கிற மாதிரி நம்ம கிம் வந்து அங்கேருந்து கிளம்பி போயிடறான். நம்ம கமல் இருந்துட்டு ஆண்டவா இன்னும் இவனை வச்சுட்டு என்னென்ன பாடலாம் நான் பட போறேன்னு தெரியலையே அப்படிங்கிற மாதிரி நம்ம கமல் வந்து நம்ம கிம் பின்னாடியே போயிட்டு இருக்கான். எப்படி ஒரு ஒய்ஃப் கோச்சிட்டு போனால் ஹஸ்பண்ட் பின்னாடியே ஒய்ஃபை சமாதானப்படுத்துறதுக்கு போவாங்களோ அந்த மாதிரி நம்ம கிம் பின்னாடியே நம்ம கமலும் போயிட்டு இருக்க. இவன் தான் இப்படி போறானா, இவனுக்கு பின்னாடி நம்ம பாடி கார்ட்ஸ் 3 பேரும் பின்னாடி லைனாக போயிட்டு இருக்காங்க. இந்த சீன் இங்கே கட் பண்ணா நெக்ஸ்ட் ஒரு பெரிய ஹோட்டலுக்கு வெளியில நம்ம கமலோட கார் வந்து டிராப் ஆகுது. நம்ம கமல் வந்து காரை விட்டு
இறங்கி வெளியே வந்துட்டான். ஆனா நம்ம கிம் இன்னும் காருக்குள்ளேயே உட்காந்துட்டு அந்த ஹோட்டலையே அப்படியே ஊத்து ஊத்து ஒரு மாதிரி பார்த்துக்கிட்டே இருக்கான். இதை பார்த்து நம்ம கமல் இருந்துட்டு கிம் பக்கத்துல போய், டேய் கிம் என்னாச்சு, ஏன் இந்த மாதிரி ஹோட்டலையே பார்த்துட்டு இருக்க, என்ன விஷயம், ஏன் காரை விட்டு இறங்கலையா அப்படிங்கிற மாதிரி நம்ம கமல் வந்து கிம் கிட்ட கேட்க, நம்ம கிம் இருந்துட்டு, டேய் என்ன நீ லஞ்சுக்கு கூட்டிட்டு போறேன்னு தானே சொன்ன, அதை விட்டுட்டு என்ன ஏன்டா இந்த ஹோட்டலுக்கு கூட்டிட்டு வந்திருக்க அப்படிங்கிற மாதிரி நம்ம கிம் வந்து கமல் கிட்ட கேட்க, கமல் இருந்துட்டு, இங்க பாரு பேபி, இப்ப நீயா காரை விட்டு இறங்குறியா இல்ல நான் உன்னை தூக்கிட்டு போவா, உனக்கு எப்படி வசதி, நீ தான் எதா இருந்தாலும் சூஸ் பண்ணிக்கணும், அப்புறம் என்ன வந்து குத்த சொல்லக்கூடாதுப்பா, நான் தான் இது பண்ணிட்டேன் அப்படிங்கிற மாதிரி நீ சொல்லக்கூடாது அப்படிங்கிற மாதிரி நம்ம கமல் வந்து நம்ம கிம் கிட்ட சொல்ல, நம்ம கிம் இருந்துட்டு, டேய் அப்பா நீ பண்ணாலும் பண்ணுவ, ஒழுங்கு மரியாதை இங்க இருந்து தள்ளி நில்லு, நானே இறங்கிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம கிம் சொல்ல, நம்ம கமல் இருந்துட்டு ஓகே வைஃபி அப்படிங்கிற மாதிரி அங்க இருந்து தள்ளி நினைக்கிறான். நம்ம கமலும் சரின்னு சொல்லிட்டு அங்க இருந்து இறங்கி அந்த ஹோட்டலை மறுபடியும் சுத்தி முத்தி பார்த்துக்கிட்டே அப்படியே உள்ள போறான். உள்ள போனதும் நம்ம கிம் இருந்துட்டு கமல் கிட்ட, டேய் எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு, இந்த ஹோட்டல்ல தானே நம்ம 2 பேரும் ஃபர்ஸ்ட் டைம் மீட் பண்ணிக்கிட்டோம், என்ன இதுக்கு இப்ப இங்க கூட்டிட்டு வந்திருக்க, உன்னோட இன்டென்ட் தான் என்ன அப்படிங்கிற மாதிரி நம்ம கிம் வந்து கமல் கிட்ட கேட்க, நம்ம கமல் இருந்துட்டு, நீ என்ன நினைக்கிற, நான் எதுக்காண்டி உன்னை இங்க கூட்டிட்டு வந்திருப்பேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம கிம் கிட்ட நம்ம கமல் கேட்க, நம்ம கிம் இருந்துட்டு கமலையே முறைச்சு முறைச்சு பார்த்துக்கிட்டே இருக்கான். அதுக்கு நம்ம கமல் இருந்துட்டு, டேய் நான் உன்னை வெறும் லஞ்சுக்கு மட்டும் தான் இங்க கூட்டிட்டு வந்தேன், நீ நினைக்கிற மாதிரிலாம் ஒன்றும் கிடையாது, என்னை நம்புடா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு, உனக்கு தான் ஜாப்பனீஸ் ஃபுட் எல்லாம் நிறைய பிடிக்கும்ல, அதனாலதான் இங்க உன்னை கூட்டிட்டு வந்தேன், இங்க வந்து ஜாப்பனீஸ் ஃபுட் ரொம்பவே நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நம்ம கமல் வந்து கிம் கிட்ட சொல்ல, நம்ம கிம் இருந்துட்டு, அட்லீஸ்ட் இதையாவது என்னை பத்தி தெரிஞ்சு வச்சிருக்கே, ரொம்ப சந்தோஷம் வா அப்படிங்கிற மாதிரி 2 பேருமே உள்ள போறாங்க. உள்ள போய் இவங்களுக்கான லஞ்சும் வந்து சர்வ் ஆகுது. நம்ம கிம் வந்து கமல் கிட்ட, டேய் உனக்கு என்னதாண்டா வேணும், ஏன்டா என்ன போட்டு டார்ச்சர் பண்ணிட்டு இருக்க, இப்பயாவது ஒழுங்கு மரியாதை எல்லாத்தையுமே சொல்லி தொலை, என்ன ஏன் இப்படி டார்ச்சர் மேல டார்ச்சர்லாம் பண்ணிட்டு இருக்க, உனக்கு என்ன வேணும் அப்படிங்கிற மாதிரி நம்ம கிம் வந்து நம்ம கமல் கிட்ட கேட்க, நம்ம கமல் இருந்துட்டு, இவ்வளவு அவசரப்படுற, பொறுமையா சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் நம்ம பொறுமையா உட்காந்து பேசலாம், நிறைய டைம் இருக்கு அப்படிங்கிற மாதிரி நம்ம கமல் வந்து கிம் கிட்ட சொல்ல, நம்ம கிம் இருந்துட்டு, ஆனா எனக்கு சுத்தமா டைமே இல்லை, எனக்கு ஒர்க் நிறைய இருக்கு, உனக்கு என்ன வேணுமோ அதை வந்து சீக்கிரமா என்கிட்ட சொல்லு, டேய் அது வெறும் ஜஸ்ட் ஒரு நாள் நைட் மட்டும் தான்டா, அதை வச்சுக்கிட்டாடா இப்படி நீ தொங்கிட்டு இருக்க, அதை வந்து உன்னால மறக்க முடியாதா அப்படிங்கிற மாதிரி நம்ம கிம் வந்து நம்ம கமல் கிட்ட கேட்க, நம்ம கமல் இருந்துட்டு, நீ இன்னும் உன்னோட திங்ஸ் எதுவுமே பேக்கப் எல்லாம் பண்ணவே இல்லையா அப்படிங்கிற மாதிரி கேட்க, நம்ம கிம் இருந்துட்டு, நான் ஏன் பேக்கப் பண்ணணும், நான் எங்க போக போறேன், நான் ஆல்ரெடி உங்ககிட்ட சொல்லிட்டேன், நான் எங்கேயும் என்னோட வீட்டை விட்டு வரமாட்டேன்ட்டு, சும்மா சும்மா என்னை போட்டு டார்ச்சர் பண்ணிட்டு இருக்காத, நீ இந்த மாதிரி என்ன பண்றது எனக்கு ரொம்பவே கடுப்பேத்திட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி நம்ம கிம் வந்து நம்ம கமலை பிடிச்சி பயங்கரமா கிட்டு இருக்க. நம்ம கமல் இருந்துட்டு, இங்க பாரு, உன்னை வந்து சேடா ஃபீல் பண்ண வைக்கணும்ட்டு நான் ஒரு நாளும் நினைச்சது இல்லை, அது வந்து என்னோட இன்டர்னாவும் இருந்தது இல்லை அப்படிங்கிற மாதிரி நம்ம கமல் வந்து கிம் கிட்ட சொல்ல, இங்க பாரு, நம்ம 2 பேரும் பாத்துக்கிறது கடைசி டைமா இதுவா மட்டும்தான் இருக்கும், நான் ஆல்ரெடி உங்ககிட்ட சொல்லிட்டேன், நம்ம 2 பேருக்கும் ஒருத்தர் மாத்தி ஒருத்தர் சுத்தமா எதுவுமே தெரியாது, நான் எப்படி ஒரு ஸ்ட்ரேஞ்சர் கூட போய் தங்க முடியும், என்னால அது முடியவே முடியாது, இதுக்கப்புறம் நீ எங்க கூப்பிட்டாலும் நான் உன் கூட வரவே மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம கிம் வந்து நம்ம கமல் கிட்ட சொல்ல, நம்ம கமல் இருந்துட்டு, ஆனா எனக்கு உன்னை பத்தி நிறையவே தெரிஞ்சுக்கணும்ட்டு ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு அப்படிங்கிற மாதிரி நம்ம கமல் சொல்ல, நம்ம கிம் இருந்துட்டு, ஐயோ ஆண்டவா என்னை ஏன்டா இப்படி போட்டு சாவடிக்கிற, நான் ஆல்ரெடி உங்ககிட்ட சொல்லிட்டேன்டா, உன்னை பத்தி தெரிஞ்சுக்கிறதுல எனக்கு சுத்தமா இன்ட்ரெஸ்ட் கிடையவே கிடையாது, உன்னை ஏன்டா நான் தெரிஞ்சுக்கணும், அதுவும் உன்ன மாதிரி ஒரு ஆளெல்லாம் நான் சுத்தமா தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியமே கிடையாது, எப்ப பார்த்தாலும் 4 பாடி கார்ட்ஸ் உன் பின்னாடியே பாஸ்ன்னு சொல்லி சுத்திட்டு இருந்தா யாருக்கு தான் உன்னை பிடிக்கும், எனக்கு சுத்தமா உன்னை பிடிக்கவே இல்லை, நீ என்ன பண்ற ஏது பண்ற என்ன ஒர்க் பண்றேன்ட்டு எனக்கு சுத்தமா ஐடியாவே கிடையாது, அதை பத்தி தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியமும் எனக்கு இல்லை, நான் அதை பத்தி தெரிஞ்சுக்கவும் வேணாம் அப்படிங்கிற மாதிரி நம்ம கிம் வந்து நம்ம கமலை பிடிச்சி அங்க காட்டுன்னு காட்டிட்டு இருக்கா. நம்ம கமல் இருந்துட்டு, சரி ஓகே இப்போ உனக்கு என்ன, நான் என்ன பண்றேன் ஏது பண்றேன் என்ன ஒர்க் பண்றேன்ட்டு உனக்கு தெரியணும் அவ்வளவுதானே அப்படிங்கிற மாதிரி நம்ம கமல் கேட்க, நீ என்ன வேணாலும் பண்ணிட்டு போ, அதை பத்தி எனக்கு கவலையே இல்லை அப்படிங்கிற மாதிரி நம்ம கிம் வந்து கமல் கிட்ட சொல்ல, நம்ம கமல் இருந்துட்டீங்க, பாரு நான் ஒரு பிசினஸ் வச்சு ரன் பண்ணிட்டு இருக்கேன், நான் ஒரு பிசினஸ் ஓனர் அப்படிங்கிற மாதிரி நம்ம கமல் வந்து கிம் கிட்ட சொல்ல, நம்ம கிம் இருந்துட்டு, நான் நினைச்சேன்டா, நான் ஆல்ரெடி கெஸ் பண்ணேன், நீ வந்து சைட் பிசினஸ் தானே இந்த ஒர்க் வந்து பண்ணிட்டு இருக்க, நீ ஒரு மாஃபியா தானே அப்படிங்கிற மாதிரி நம்ம கிம் வந்து நம்ம கமலை பிடிச்சி நக்கலா கலாய்ச்சிட்டு இருக்கான். நம்ம கமல் வந்து இது எல்லாமே கேட்டுட்டு, ஓ அப்படியா சரி ஓகே, உன்னோட டிஸ்னர்ல ஒரு மாஃபியானா எப்படி இருப்பாங்க எந்த மாதிரி இருப்பாங்கன்ட்டு எனக்கு கொஞ்சம் சொல்ல முடியுமா அப்படிங்கிற மாதிரி நம்ம கமல் வந்து நம்ம கிம் கிட்ட கேட்க, நம்ம கிம் இருந்துட்டு, ஓ தாராளமா சொல்லலாமே, நான் தான் டெய்லி ஒருத்தனை கண்ணு முன்னாடியே பார்த்துட்டே இருக்கேனே, உன்ன மாதிரி தாண்டா இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம கிம் வந்து சொல்ல, நம்ம கமல் இருந்துட்டு, சரி ஓகே நான் ஒரு மாஃபியாவா தான் இருப்பேன்ட்டு நீ நினைச்சா நான் ஒரு மாஃபியாவாவே இருந்துட்டு போறேன், அப்படி இல்லை நான் ஒரு பிசினஸ் மேனா தான் இருப்பேன்ட்டு நீ நினைச்சா நான் ஒரு பிசினஸ் மேனாவே இருந்துட்டு போறேன், நான் எதுவாக இருக்கணும்ட்டு நீ நினைக்கிறோம் நான் அதுவாகவே இருந்துட்டு போறேன், சாய்ஸ் வந்து உன்னோடது அப்படிங்கிற மாதிரி நம்ம கமல் வந்து கிம் கிட்ட சொல்ல, நம்ம கிம் வந்து நம்ம கமல் இந்த மாதிரி சொன்ன உடனே கொஞ்சம் இம்ப்ரெஸ் ஆன மாதிரி தான் தெரியுது, பார்க்கலாம் என்னன்ட்டு. நம்ம கிம் இருந்துட்டு நம்ம கமல் கிட்ட, ஏன்டா நான் உனக்கு அவ்வளோ இம்பார்ட்டனா, அது ஏன் நானா இருக்கணும்ட்டு நீ நினைக்கிற அப்படிங்கிற மாதிரி நம்ம கிம் வந்து நம்ம கமல் கிட்ட கேட்க, நம்ம கமல் இருந்துட்டு, ஆமா நீ எனக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட், என்னோட லைஃப்ல இது வரைக்கும் எத்தனையோ பேர் வந்திருக்காங்க போயிருக்காங்க, ஆனா இது வரைக்கும் எனக்கு யார் மேலேயும் இவ்வளோ இன்ட்ரெஸ்ட் வந்ததே கிடையாது, எனக்கு என்னோட லைஃப்ல ஒருத்தர் மேல இவ்வளோ இன்ட்ரெஸ்ட் வந்திருக்குன்னா அது நீ மட்டும்தான் அப்படிங்கிற மாதிரி நம்ம கமல் வந்து கிம் கிட்ட சொல்ல,
நம்ம கிம்க்கு வந்து ஒரு மாதிரி ஆகுது. நம்ம கிம் இருந்துட்டு நம்ம கமலை பார்த்து இந்த இன்ட்ரெஸ்ட் வந்து நாளைக்கே இன்னொருத்தவங்க மேலே வரலாம் அப்படிங்கிற மாதிரி நம்ம கிம் வந்து கமல் கிட்ட சொல்லிட்டு அங்கேருந்து எந்திரிச்சு போகலான்ட்டு பார்த்தா நம்ம கமல் வந்து வேகமாக நம்ம கையை பிடிச்சிட்டு ப்ளீஸ் நான் சொல்கிறத கொஞ்சம் கேளு, எனக்கு கொஞ்சம் டைம் கூட, நான் எக்ஸ்பிளேஷன் பண்ணுறேன், அது கூட எனக்கு கொடுக்க மாட்டியா ப்ளீஸ் அப்படிங்கிற மாதிரி நம்ம கமல் வந்து நம்ம கிம் கிட்ட கேட்க நம்ம கிம் வந்து ஒரு மாதிரி யோசிச்சுக்கிட்டே இருக்கா. இந்த சீன் இங்கேயே கட் பண்ணா நெக்ஸ்ட் நம்ம கிம் வந்து நம்ம கமலோட ஹோட்டல் ரூம்குள்ளே என்ட்ரி ஆறா. அங்கே வந்து அந்த ரூம்பையே சுற்றி முற்றி பார்த்துட்டு இருக்க நம்ம கமல் வந்து செம்ம க்யூட்டாக நம்ம கிம்மோட பின்னாடி இருந்து அப்படியே வந்து செம்ம அழகாக ஹக் பண்ணுறான். ஹக் பண்ணி அவன் காது பக்கத்தில் போய் ஹஸ்கி வாய்ஸில் நான் ஏன் உன்னை பற்றி இவ்வளோ தெரிஞ்சுக்கணுன்ட்டு நினைக்கிறேன்ட்டு எனக்கு சுத்தமாக புரியல, நம்ம 2 பேரும் ஏன் இதுக்காண்டி டைம் ஸ்பெண்ட் பண்ணக்கூடாது, நம்ம 2 பேரும் ஒருத்தர் மாற்றி ஒருத்தர் நிறையாவே தெரிஞ்சுக்கலாம்ல, அதுக்காண்டி நீ வேணா என்னோட பாய் ஃப்ரெண்டாக இருக்கியா, இன்னைக்கு நைட் நீ என் கூட ஸ்டே பண்ணுறியா அப்படிங்கிற மாதிரி நம்ம கிம் கிட்ட நம்ம கமல் வந்து ஹஸ்கி வாய்ஸில் அப்படியே அழகாக கேட்குறான். நம்ம கிம் இருந்துட்டு அவனை பார்த்து அதெல்லாம் முடியவே முடியாது, நான் என்னோட வீட்டுக்கு தான் திரும்பி போவேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம கிம் வந்து நம்ம கமல் கிட்ட ரொம்ப ஸ்ட்ரிக்டாவே சொல்ல நம்ம கமல் இருந்துட்டு சரி ஓகே நீ வீட்டுக்கு போகணும்ட்டு நீ நினைச்சா நான் தான் உன்னை கொண்டு போய் ட்ராப் பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம கமல் சொல்ல கிம் இருந்துட்டு அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லடா, நானே என்னோட வீட்டுக்கு போய்ப்பேன், என்னோட வீட்டுக்கு எனக்கு போகிறதுக்கு நல்லாவே வழி தெரியும், நீ ஒன்றும் என்னை கொண்டு வந்து ட்ராப் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை போட அப்படிங்கிற மாதிரி நம்ம கிம் வந்து நம்ம கமல் கிட்ட பேசிகிட்டே இருக்க ரூம் டோரை நாக் பண்ணிட்டு நம்ம கோம் வந்து உள்ளார என்ட்ரி ஆறா. நம்ம கோம் வந்து உள்ளார வந்து நம்ம கமல் கிட்ட சாரி பாஸ், இந்த டைமில் உங்களை டிஸ்டர்ப் பண்ண வேண்டியதாக இருந்துச்சு, கொரியாவிலேருந்து ரொம்ப அர்ஜென்ட்டாக கால் வந்திருக்கு, உங்ககிட்ட பேசணுமா அப்படிங்கிற மாதிரி நம்ம கோம் வந்து நம்ம கமல் கிட்ட சொல்ல நம்ம கமல் இருந்துட்டு கிம் கிட்ட இங்கே பாரு எனக்கு ரொம்ப அர்ஜென்ட்டாக ஒரு கால் வந்திருக்கு, நான் அங்கே போயே ஆகணும், ஸோ நீ கொஞ்ச நேரம் எனக்காண்டி வெயிட் பண்ணு, இங்கேருந்து எங்கேயும் தப்பிச்சு போகிறதுக்கு மட்டும் பிளான் பண்ணிடாத, அப்புறம் பின்விளைவுகள் பயங்கரமாக இருக்கும் பார்த்துக்க அப்படிங்கிற மாதிரி நம்ம கமல் வந்து நம்ம கிம் கிட்ட சொல்ல நம்ம கிம் இருந்துட்டு டே அப்பா சாமி நான் எங்கேயும் போக மாட்டேன், இங்கே தான் இருப்பேன், நான் இங்கேருந்து ஓடி போனாலும் மறுபடியும் நான் எங்கே இருக்கேன் ஏது இருக்கேன்ட்டு என்னை தேடி கண்டுபிடிச்சி மறுபடியும் என்னை டார்ச்சர் பண்ணுவேன், இது எனக்கு தேவையா, அதுக்கு நான் சமத்தா நான் இங்கேயே இருந்துட்டு போவேன், நீ போய் உன்னோட டியூட்டியை பாரு அப்படிங்கிற மாதிரி நம்ம கிம் வந்து நம்ம கமல் கிட்ட சொல்ல நம்ம கமல் இருந்துட்டு சமத்து பிள்ளை இப்படிதான் சொன்ன உடனே கேட்டுக்கணும் புரிஞ்சுக்கணும், நீ இங்கே வெயிட் பண்ண அப்படிங்கிற மாதிரி நம்ம கமல் வந்து அங்கேருந்து போயிடுறான். அவன் போனதுக்கப்புறம் நம்ம கிம் இருந்துட்டு இவன் என்ன வர வர ரொம்ப என்னை கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கானே அப்படிங்கிற மாதிரி நம்ம கிம் இங்கே யோசிச்சுக்கிட்டேவும் நம்ம கமல்காண்டி ரொம்ப நேரமாக வெயிட் பண்ண ஆரம்பிக்கிறான். இந்த பக்கம் நம்ம கமலை காமிச்சா நம்ம கமல் வந்து அந்த கொரியன் இன்வெஸ்டர் கிட்ட தான் பேசிட்டு இருக்கா. அவர் இருந்துட்டு சொல்றாரு சாரி உங்களை இந்த டைம்ல டிஸ்டர்ப் பண்ணணும்ட்டு நாங்கள் நினைக்கல, ஆனால் ரொம்ப அர்ஜென்ட்டான ஒரு விஷயம் உங்ககிட்ட பேசி ஆகணும், அதனால தான் உங்களுக்கு இந்த டைம்ல கால் பண்ணோம் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்ல நம்ம கமல் இருந்துட்டு ஓகே பரவாயில்ல என்ன விஷயம் சொல்லுங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம கமல் கேட்க அவர் இருந்துட்டு சொல்றாரு இந்த மாதிரி கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி டேனியல் வந்து எங்களை வந்து காண்டாக்ட் பண்ண அந்த கசினோ விஷயமா, அவன் வந்து அந்த கசினோவுக்கு 300 மில்லியன் பாத் வந்து அந்த கசினோவுக்கு வந்து அவன் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறேன்னு சொல்லியிருக்கான், ஆனால் நீங்கள் வெறும் 100 மில்லியன் பாத் மட்டும்தான் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கீங்க, நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி அந்த இன்வெஸ்டர் வந்து நம்ம கமல் கிட்ட கேட்க நம்ம கமல் இருந்துட்டு நான் இதை பற்றி பேசிட்டு உங்ககிட்ட சொல்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல அவர் இருந்துட்டு ஆனால் நீங்கள் ரொம்ப டைம் எடுத்துக்கிட்டிங்கன்னா அப்புறம் நாங்கள் வேற மாதிரி யோசிக்க வேண்டியதாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்ல நம்ம கமல் இருந்துட்டு இல்லை இல்லை அவ்வளோலாம் டைம்லாம் எடுத்துக்க மாட்டோம், நாங்கள் சீக்கிரமாக உங்ககிட்ட கால் பண்ணி சொல்லிடுறோம், நீங்கள் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க ப்ளீஸ் என்ன நம்புங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம கமல் வந்து அந்த இன்வெஸ்டர் கிட்ட சொல்ல அந்த இன்வெஸ்டரும் சரி ஓகே நாங்கள் உங்களுக்காண்டி வெயிட் பண்ணுறோம், சீக்கிரமாக ஒரு நல்ல முடிவாக சொல்லுங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம கமலும் அந்த இன்வெஸ்டரும் பற்றி பேசிட்டு இருக்காங்க. நம்ம கமல் பேசியெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் நம்ம ரூஜ் கிட்ட அந்த டேனிக்கு எப்படி நம்மளோட பட்ஜெட் பற்றி ஃபுல் டீட்டெயிலாக தெரிஞ்சு இப்படியே விட்டால் இது வேலைக்காகுது, நம்ம வந்து பிளான் பி அதை ஆக்டிவ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி நம்ம கமல் வந்து ரூஜ் கிட்ட சொல்ல ரூஜ் இதெல்லாமே கேட்டுட்டு ஆனால் சார் பிளான் பியை வந்து நம்ம ஆக்டிவ் பண்ணால் நம்மளுக்கு வந்து நிறைய லாஸ் தான் சார் ஏற்படும் அப்படிங்கிற மாதிரி நம்ம ரூஜ் சொல்ல நம்ம கமல் இருந்துட்டு பரவாயில்ல என்ன மாதிரி ஒருத்தனுக்கு இதெல்லாம் பெரிய விஷயமே கிடையாது, ஆனால் நான் இதில் வந்து சக்ஸஸ் ஆகணும், எனக்கு தான் அந்த ப்ராஜெக்ட் கிடைக்கணும், எனக்கு அது மட்டும் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிற மாதிரி நம்ம கமல் வந்து செம கடுப்பாக நம்ம ரூஜ் கிட்ட சொல்லிட்டு நம்ம கோமை பார்த்து கோம் அந்த டனை இதுக்கப்புறம் என்ன பண்ணுறான் ஏது பண்ணுறான், நம்ம பார்ட்னர்ஸ் கிட்ட வேற யார்கிட்டயாவது பேசுகிறானா என்னன்ட்டு எனக்கு வந்து ஃபுல் டீட்டெயில்ஸுமே தெரிஞ்சாகணும், நம்மளோட ஆட்களை அவனை வந்து வாட்ச் பண்ண சொல்லு அப்படிங்கிற மாதிரி நம்ம கமல் வந்து நம்ம கோம் கிட்ட சொல்ல நம்ம கோமும் சரி ஓகே சார் அப்படிங்கிற மாதிரி 2 பேருமே பேசிட்டு இருக்காங்க. அப்புறம் பேசியெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் நம்ம கமல் வந்து நம்ம கிம்மை பார்க்கறதுக்காண்டி பெட்ரூமுக்கு தான் வரான். அங்கே வந்து பார்த்தா நம்ம கிம் பையன் நம்ம கமல் காண்டி வெயிட் பண்ணி ரொம்ப டயர்டாகி பயப்புள்ள தூங்கிட்டான் போல. நம்ம கிம் வந்து செம்ம அழகாக செம்ம க்யூட்டாக அந்த பெட்டில் ஒரு ஓரம் சாச்சு அழகாக படுத்திருக்கான். இவன் இப்படி அழகாக படுத்திருக்கிறத பார்த்தா நம்ம கமல் இருந்துட்டு நம்ம கிட் நீ உடனே லோப் கால் பண்ணி நம்ம கிம்மோட ஆஃபீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ண சொல்லு, நம்ம கிம் வந்து பத்திரமா வீட்டுக்கு போயிட்டான்ட்டு அவனோட ஆஃபீஸில் இன்ஃபார்ம் பண்ண சொல்லு அப்படிங்கிற மாதிரி நம்ம கமல் வந்து நம்ம கிட்ட சொல்ல நம்ம கிட்ட இருந்துட்டு சரி ஓகே சார் நான் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம கிட் வந்து அங்கேருந்து போயிடுறான்.
அவன் போனதுக்கப்புறம் நம்ம கமல் வந்து கிம் பக்கத்துல போய் உட்காந்து நம்ம கிம் வந்து தூங்குற அழகையவும் ஒரு நிமிஷம் அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கான். அப்படி பார்த்துக்கிட்டேவும் நம்ம கிம்மோட கன்னத்தை பிடிச்சி அப்படியே லைட்டா அப்படியே வருடி கொடுத்துக்கிட்டேவும் எனக்கு சுத்தமா புரியல, நான் ஏன் இந்த அளவுக்கு உன்னை லைக் பண்றேன்ட்டு எனக்கு சுத்தமா புரியவே இல்லை அப்படிங்கிற மாதிரி நம்ம கமல் சொல்லிக்கிட்டே இருக்கேன். நம்ம கிம் வந்து லைட்டா கண் முழிக்கிறான். கண் முழிச்சு பார்த்தா நம்ம கமல் வந்து பக்கத்துல உட்காந்துருக்கானா, அவனை பார்த்து இப்ப டைம் என்னாச்சு அப்படிங்கிற மாதிரி நம்ம கிம் வந்து கமல் கிட்ட கேட்க, நம்ம கமல் இருந்துட்டு ஆல்மோஸ்ட் 11 மணி ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்ல, என்ன 11 மணி ஆயிடுச்சா, என்ன நினைச்சு ரொம்பவே கவலைப்படுவா அப்படிங்கிற மாதிரி மொபைல் எடுத்து பார்த்தா மொபைல் வந்து சார்ஜ் இல்லாம டெட் ஆயிருச்சு. ஐயோ இப்ப சார்ஜ் வேற இல்லை, என்னை ஏன்ட எழுப்பவே இல்லை அப்படிங்கிற மாதிரி நம்ம கிம் வந்து நம்ம கமல் கிட்ட கேட்க, நம்ம கமல் இருந்துட்டீங்க பாரு, நீ ஒன்றும் கவலைப்படாத, நான் ஆல்ரெடி உன்னோட ஆஃபீஸில் இன்ஃபார்ம் பண்ணிட்டேன், நீ வேற சின்ன குழந்தை மாதிரி அழகாக தூங்கிட்டு இருந்தியா, அதனால தான் உன்னை வந்து எழுப்ப வேணான்ட்டு நான் நினச்சேன், நீ தூங்கட்டுன்ட்டு நான் விட்டுட்டேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம கமல் வந்து நம்ம கிம் கிட்ட சொல்ல, நம்ம கிம் இதெல்லாம் கேட்டுட்டு நம்ம கமல் கிட்ட நீ மேக்கு கால் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணியா என்ன அப்படிங்கிற மாதிரி கேட்க, நம்ம கமல் இருந்துட்டு இல்லை நான் இன்ஃபார்ம் பண்ணலை, நான் வந்து என்னோட சபார்டினேட் கிட்ட சொல்லி உன்னோட சபார்டினேட் கிட்ட இன்ஃபார்ம் பண்ண சொன்னேன், நீ வந்து சேஃபாக வீட்டுக்கு போயிட்டேன்ட்டு என்ன நம்படா அப்படிங்கிற மாதிரி நம்ம கமல் சொல்ல, நம்ம கிம் இருந்துட்டு சரி ஓகே அப்போனா நான் என்னோட வீட்டுக்கு கிளம்புறேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம கிம் வந்து கமல் கிட்ட சொல்ல, நம்ம கமல் இருந்துட்டு இங்கே பாரு நான் ஆல்ரெடி உங்ககிட்ட சொல்லிட்டேன், நீ வீட்டுக்கு போகிறதா இருந்தால் நான் தான் உன்னை கொண்டு வந்து ட்ராப் பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம கிம் கிட்ட நம்ம கமல் சொல்ல, நம்ம கிம் இருந்துட்டு அப்புறம் ஏன்டா இன்னும் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன், சீக்கிரமா எந்திரிச்சு வந்து தொலை அப்படிங்கிற மாதிரி நம்ம கிம் வந்து கமல் கிட்ட சொல்லிட்டு அங்கேருந்து எந்திரிக்கலான்னு பார்த்தா கமல் பையன் நம்ம கிம் கையை பிடிச்சி இழுத்து அந்த பெட்ல லைட்டா ஓரசாச்சு. நம்ம கமல் வந்து கிம் பக்கத்துல போய் எனக்கு நீ சொல்லு, நான் உன்னை டெய்லி பார்த்துக்கிட்டே இருக்கணும்னு நினைக்கிறேன், நீ ஏன் என் வீட்டில் வந்து ஸ்டே பண்ணக்கூடாது, இதுக்காண்டி நான் என்ன பண்ணணும், நீ என் வீட்டில் வந்து ஸ்டே பண்ணணும்னா நான் என்ன பண்ணணும் எனக்கு சொல்லு அப்படிங்கிற மாதிரி நம்ம கமல் வந்து நம்ம கிம் கிட்ட கேட்க, நம்ம கிம் இருந்துட்டீங்க பாரு கண்ணா, நீ என்கிட்ட எத்தனை தடவை எப்படி கேட்டாலும் என்னோட பதில் வந்து நோவா தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு மறுபடியும் எந்திரிக்க போனான். மறுபடியும் அவன் கையை பிடிச்சி இழுத்து அவன்கிட்ட இங்க பாரு நான் உன்னை வந்து அவசரப்படுத்தணும்ட்டு நான் நினைக்கவே இல்லை, உனக்காண்டி திங்க் பண்றதுக்கு ஒரு 2 days டைம் கொடுக்குறேன், உனக்கான ஆன்சர் உனக்கு கிடைச்சதுக்கப்புறம் நீ அதை என்கிட்ட சொல்லு, நான் உன்னை வந்து கூட்டிட்டு போறேன், நம்ம 2 பேரும் ஒன்றா இருக்கலாம் ஓகேவா அப்படிங்கிற மாதிரி நம்ம கமல் வந்து கிம் கிட்ட கேட்க, நம்ம கிம் இருந்துட்டு அப்படின்னா நான் இப்போவே என்னோட வீட்டுக்கு வந்து கிளம்பி போகிறேன், இதுக்கப்புறம் நான் உன்னை வந்து மீட் பண்ணக்கூடாதுன்ட்டு நான் நினைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம கிம் வந்து கமல் கிட்ட சொல்லிட்டு மறுபடியும் எந்திரிக்கலான்னு பார்த்தா மறுபடியும் கையை பிடிச்சி இழுத்து இங்கே பாரு கிம், நான் ஆல்ரெடி உங்ககிட்ட சொல்லிட்டேன், நான் உன்னை பற்றி தெரிஞ்சுக்கணுன்ட்டு நிறையவே இன்ட்ரெஸ்டாக இருக்குது, நான் உன்னை பற்றி தெரிஞ்சுக்கணுன்ட்டு ஆசைப்படுறேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம கமல் வந்து நம்ம கிம் கிட்ட சொல்லிட்டு நம்ம கிட்ட கூப்பிட்டு என்னோட காரை வந்து சீக்கிரமாக ரெடி பண்ணு அப்படிங்கிற மாதிரி நம்ம கிட்ட சொல்ல, நம்ம கிட்ட சரி ஓகே சார் அப்படிங்கிற மாதிரி அங்கேருந்து போயிடுறான். நம்ம கமல் பையன் இருந்துட்டு நம்ம கிம் கிட்ட, கிம் நான் ஆல்ரெடி உங்ககிட்ட சொல்லிட்டேன், நீ வீட்டுக்கு போகிறதா இருந்தால் நான் தான் உன்னை கொண்டு வந்து சேஃபாக ட்ராப் பண்ணுவேன்ட்டு, கொஞ்ச நேரம் எனக்காண்டி வெயிட் பண்ணு, நான் போய் ஃபேஸ் வாஷ் எல்லாம் பண்ணிட்டு வந்துடுறேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம கமல் வந்து நம்ம கிம் கிட்ட சொல்ல, நம்ம கிம் இருந்துட்டு என்ன இலவாது பண்ணி தொலை, சீக்கிரமா வந்து சரி நான் சீக்கிரமா வீட்டுக்கு போகணும் அப்படிங்கிற மாதிரி நம்ம கிம் வந்து நம்ம கமல் கிட்ட சொல்லிட்டு நம்ம கிம் பாட்டுக்கு அங்கேருந்து எந்திரிச்சு போயிடறான். நம்ம கமல் வந்து அவன் போனதுக்கப்புறம் ஃபேஸ் வாஷ் எல்லாம் பண்ணிட்டு இவனோட அழகுக்கு இன்னும் கொஞ்சம் அழகு ஊட்டுற மாதிரி சில பல கிரீம் இதெல்லாம் போட்டுட்டு இவனை வந்து இன்னும் மெழுகேற்றிட்டு இருக்கான். இந்த சீன் இங்கே கட் பண்ணா நெக்ஸ்ட் நம்ம கிம்மை தான் காமிக்கிறாங்க. நம்ம கிம் வந்து அவனோட வீட்டுக்கு வந்துட்டான் போல, நம்ம கமல் கொண்டு வந்து ட்ராப் பண்ணிட்டான். நம்ம கிம் வந்தோடனேவோ அவனோட மொபைலுக்கு சார்ஜ் போட்டு நம்ம கிம் வந்து கமல் கிட்ட ரொம்பவே தேங்க்ஸ் என்னை கொண்டு வந்து என்னோட வீட்டில் ட்ராப் பண்ணதுக்கு, சரி ஓகே இப்போ நீங்கள் இங்கேருந்து போகலாம் அப்படிங்கிற மாதிரி நம்ம கிம் வந்து கமல் கிட்ட சொல்ல, நம்ம கமல் இருந்துட்டு ஏன்டா என்ன சும்மா சும்மா இங்கேருந்து துரத்துறதே குறியா இருக்க, ஒரு பூனை இப்படி தான் சும்மா சும்மா அடுத்தவங்கள பயமுடுத்தி துரத்திக்கிட்டே இருக்கும், அது மாதிரி தான் நீயும் பண்ணிட்டு இருக்க, என்னையே சும்மா சும்மா போக சொல்லிட்டே இருக்க அப்படிங்கிற மாதிரி நம்ம கமல் வந்து கிம் கிட்ட கேட்க, நம்ம கிம் இருந்துட்டு டே யாரை பார்த்துடா பூனைங்கிற, நான் உனக்கு பூனையா, நான் பூனைலாம் கிடையாது, நான் ஒரு மனுஷன்டா அப்படிங்கிற மாதிரி நம்ம கிம் வந்து நம்ம கமல் கிட்ட சொல்ல, நம்ம கமல் இருந்துட்டு சரி ஓகே எனக்கு புரியுது, சரி நான் இங்கேருந்து கிளம்புறேன், ஆனால் கிளம்புறதுக்கு முன்னாடி நான் ஏற்கனவே உங்ககிட்ட சொன்னதை பற்றி நீ என்ன நினைக்கிற கொஞ்சம் திங்க் பண்ணி பாரு அதை பற்றி அப்படிங்கிற மாதிரி நம்ம கமல் வந்து கிம் கிட்ட சொல்ல, நம்ம கிம் இருந்துட்டு டே அப்பா ராசா நான் அதை பற்றி அப்புறம் நினைக்கிறேன், முதல்ல நீ இங்கேருந்து கிளம்பு, எனக்கு ரொம்ப டயர்டாக இருக்குது, நான் தூங்கணும் அப்படிங்கிற மாதிரி நம்ம வந்து நம்ம கமலோட ஷோல்டர் எடுப்பிச்சு போடா அப்படிங்கிற மாதிரி கதவு பக்கத்தில் கொண்டு போய் விட்டுட்டு வந்து மறுபடியும் உட்காந்துக்கிறான். ஆனால் நம்ம கமல் வந்து போகிற மாதிரி தெரியல, திரும்பி திரும்பி நம்ம கிம்மையே பார்த்துட்டு இருக்க. நம்ம கிம் இருந்துட்டு டே போய் தொலையண்டா, ஏன்டா டென்ஷன் படுத்துற, போடா போ அப்படிங்கிற மாதிரி நம்ம கிம் வந்து நம்ம கமலை துரத்தி விட்டுட்டு இருக்கேன். நம்ம கமலும் சரி ஓகே அப்படிங்கிற மாதிரி அங்கேருந்து போயிடறோம். நம்ம கமல் போனதுக்கப்புறம் நம்ம கிம் இருந்துட்டு அவனோட மொபைல் எடுத்து மேக்கு தான் கால் பண்ணிட்டு இருக்கான். மேக்கு கால் பண்ணோடனேவும் நம்ம கிம் இருந்துட்டு நான் இந்த மாதிரி வீட்டுக்கு சேஃபாக வந்துட்டேன், என்ன நினச்சி நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க, நான் வீட்டுக்கு வந்துட்டேன், இப்போ வந்து நான் தூங்க போகிறேன், ரொம்ப டயர்டாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி நம்ம கிம் வந்து மேக் கிட்ட சொல்ல, நம்ம மே இருந்துட்டு சரி ஓகே நீ வீட்டுக்கு சேஃபாக வந்துட்டேன்னா எனக்கு எந்த ஒரு பிரச்சனை இல்லை, நீ வந்து நல்லா தூங்கி ரெஸ்ட் எடு, நான் உன்னை வந்து ஆஃபீஸில் நாளைக்கு மீட் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம மேவும் கிம் கிட்ட சொல்ல, நம்ம கிம்மும் சரி ஓகேன்னு சொல்லிட்டு
சொல்லிட்டு ஃபோன் அப்படியே கட் பண்ணிட்டு, டே கமல் இதுக்கெல்லாம் நீ தாண்டா காரணம் அப்படிங்கிற மாதிரி அப்படியே அவனை போட்டு திட்டிக்கிட்டேவும் லைட்டாக அந்த பெட்டில் சாஞ்சி உட்காந்து அப்படியே யோசிச்சுக்கிட்டே இருக்கான். அப்படி யோசிச்சுக்கிட்டே இருந்தவனுக்கு திடீர்னு எந்திரிச்சு உட்காந்து, ஆனால் இன்னைக்கு ஃபுல்லாக நான் டேவை பற்றி ஒரு நிமிஷம் கூட திங்க் பண்ணவே இல்லையே, இது எப்படி சாத்தியமாச்சு? டே கமல் நீ நிஜமாவே என்கிட்ட இருந்து அவனோட மெமரிஸ் எல்லாத்தையுமே மறக்க வச்சுட்டியா என்ன அப்படிங்கிற மாதிரி நம்ம கிம் வந்து இங்கே அப்படியே யோசிச்சுக்கிட்டேவும் அந்த பெட்ல சாஞ்சி படுத்து ஒரு மாதிரி லைட்டா ஸ்மைல் பண்ணிக்கிட்டே யோசிச்சுக்கிட்டே இருக்கான். இந்த சீனை இங்கேயே கட் பண்ணா நெக்ஸ்ட் நம்ம செரியை தான் காமிக்கிறாங்க. நம்ம செரி வந்து அவ எப்பயும் ரெகுலரா போற அந்த பியூட்டி கிளினிக் தான் வந்திருக்கா. அங்க போய் அங்க இருக்கிற ரிசப்ஷன் கிட்ட இன்னைக்கு வந்து நான் ஃபுல் ட்ரீட்மெண்ட் பண்ண போறேன், ஏன்னா நான் வந்து ஸ்பெஷலான ஒரு ஆளை வந்து மீட் பண்ண போறேன், ஸோ நான் இன்னைக்கு வந்து ஃபுல் ட்ரீட்மெண்ட் பண்ணி ஸ்பெஷலா போக போறேன் அப்படிங்கிற மாதிரி செரி வந்து அந்த ரிசப்ஷன் கிட்ட சொல்ல, அந்த ஆளும் இருந்துட்டு சரி ஓகே நீங்க கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, நான் உங்களுக்கான அந்த ட்ரீட்மெண்ட் பண்ற ரூம் எல்லாத்தையுமே ரெடி பண்ணிட்டு வரேன் அப்படிங்கிற மாதிரி அந்த ஆளும் சொல்ல, நம்ம சரியும் சரி ஓகேன்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்கா. அதே சேம் டைம் அந்த பக்கம் நம்ம கிம்மை காமிச்சா நம்ம கிம் வந்து ஆஃபீஸில் உட்காந்து பயங்கர தீவிரமாக எதையோ போட்டு யோசிச்சுக்கிட்டே உட்காந்துருக்கான். இவன் இப்படி யோசிச்சுக்கிட்டே இருக்கும்போது மே வந்து ரூம் டோரை ஒரு லாக் பண்ணிட்டு அவள் உள்ள வர சில பல ஃபைல்ஸ் எடுத்துக்கிட்டு நம்ம கிம் கிட்ட வந்து கொடுக்குறா. நம்ம கிம்மும் அந்த ஃபைல்ஸ் எல்லாமே வாங்கி வச்சுட்டு ரொம்ப தேங்க்ஸ்ன்னு சொல்ல, நம்ம மேவும் சரி ஓகேன்ட்டு அங்கேருந்து கிளம்ப போகும்போது நம்ம கிம் இருந்துட்டுமே ஒரு நிமிஷம் வந்து உட்காருங்க நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் அப்படிங்கிற மாதிரி நம்ம கிம் வந்து நம்ம மே கிட்ட சொல்ல, நம்ம மேவும் சரி ஓகேன்னு சொல்லிட்டு வந்து உட்கார்றா. நம்ம கிம் இருந்துட்டு நான் உங்ககிட்ட சில அட்வைஸ் கேட்கணும், எனக்கு அதை மட்டும் கொஞ்சம் சொல்றீங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்க, நம்ம மேவும் சரி ஓகே என்ன அட்வைஸ் வேணும் சொல்லு அப்படிங்கிற மாதிரி கேட்க, நம்ம கிம் இருந்துட்டு இந்த அட்வைஸ் வந்து எனக்கு இல்லை என்னோட ஃப்ரெண்டுக்கு, அவன் இதை பற்றி இப்போ ரீசெண்டாக தான் என்கிட்ட பேசினா அப்படிங்கிற மாதிரி நம்ம கிம் வந்து இவனுக்கு நடந்த எல்லா விஷயத்தையுமே இவனோட ஃப்ரெண்டுக்கு நடந்ததா நம்ம மே கிட்ட சொல்லி அட்வைஸ் கேட்டுட்டு இருக்கான். அதாவது நம்ம கமல் வந்து நம்ம கிம் அவன் கூட வந்து ஸ்டே பண்ண சொன்னது, நம்ம கமல் கூட இவன் ஒன் நைட் ஸ்டாண்ட் வச்சது, அதுக்கப்புறத்துல இருந்து தானே நம்ம கமல் வந்து இவன் அவன் கூட வந்து மூவ் ஆன்னு சொல்லி டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கான். இது எல்லாத்தையுமே நம்ம கிம் வந்து அவனோட ஃப்ரெண்டுக்கு நடந்ததா நம்ம மே கிட்ட சொல்லிட்டு, இப்போ நான் அவனுக்கு என்ன சொல்லணும்ட்டு எனக்கு தெரியல, நீ வந்து என்ன சொல்லணும்ட்டு சொல்கிறேன், எனக்கு கொஞ்சம் அட்வைஸ் கொடுங்களே அப்படிங்கிற மாதிரி நம்ம கிம் வந்து நம்ம மே கிட்ட கேட்க, நம்ம மே இருந்துட்டு புரிஞ்சுக்கிறா. ஸோ இவனுக்கு தான் நடந்திருக்கு, இதை வெளியே சொல்ல முடியாமல் அவனோட ஃப்ரெண்டுக்கு நடந்திருக்குன்ட்டு அவன் சொல்கிறான்ட்டு நம்ம மேவும் புரிஞ்சுக்கிறா. நம்ம மே இருந்துட்டு ஆனால் நீ சொல்கிறதெல்லாம் வச்சுக்க பார்க்கும்போது இது கொஞ்சம் மோசமாக இருக்கிற மாதிரி தான் இருக்குது, அவன் யார் எப்படி அவன் என்ன ஒர்க் பண்ணுறான்ட்டு யாருக்குமே தெரியாது, தெரியாமல் எப்படி அவன் கூட போய் நம்ம வந்து மூவ் ஆன் ஆக முடியும், அது மட்டும் இல்லாமல் அவனோட வீட்டில் அவன் கூப்பிட்டான்ட்டு நம்ம போய் தங்குறது நல்லாவா இருக்குது, அது மட்டும் இல்லாமல் அவன் யார் அவன் எப்படிப்பட்ட பர்சன்ட்டு நம்மளுக்கு சுத்தமாக தெரியாது, உன்னோட ஃப்ரெண்ட் வந்து அவன் கூட மூவ் ஆன் ஆகி போகிறானா அவனை பற்றி சில டீட்டெயில்ஸ் எல்லாம் தெரிஞ்சுட்டு போகிறது ரொம்பவே நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நம்ம மே வந்து நம்ம கிம்க்கு சில பல அட்வைஸ்லாம் கொடுத்துட்ருக்கேன். இவங்க ரெண்டு பேரும் இப்படி பேசிகிட்டே இருக்கும்போது நம்ம ஜின் வந்து தடபுடலாக ரூம் டோர் ஓப்பன் பண்ணிட்டு, கிம் நம்ம ஆஃபீஸ்க்கு வெளியில் நிறைய பாடி கார்ட்ஸ் வந்து பிளாக் சூட் போட்டுட்டு நின்றுட்டு இருக்காங்க, இப்போ நம்ம என்னதான் பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜின் வந்து அங்கே கத்திட்டு இருக்கேன். நம்ம கிம் இருந்துட்டு யார் அது அப்படிங்கிற மாதிரி கேமரா வழியாக பார்த்தா வந்திருக்கிறது நம்ம பசங்க தான். நம்ம பசங்களை பார்த்தோன்னே நம்ம கிம்முக்கு பயங்கரமாக டென்ஷன் ஆகிட்டு, வந்துட்டாங்களே இவங்க எப்போ பார்த்தாலும் என் பின்னாடியே சுற்றிட்டு இருக்காங்க, எனக்கு பயங்கர டென்ஷன் ஆகுது அப்படிங்கிற மாதிரி நம்ம கிம் வந்து நம்ம பசங்க முன்னாடி போய் நின்றுட்டு, டேய் நீங்கள் எல்லாரும் இங்கே என்னடா பண்ணிட்டு இருக்கீங்க, ஒழுங்கு மரியாதை இங்கேருந்து கிளம்பி போறீங்களா இல்லையா, உங்களை யார் இங்கே வர சொன்னா அப்படிங்கிற மாதிரி நம்ம கிம் வந்து பயங்கர கடுப்பாக நம்ம பசங்களை பிடிச்சி கத்திட்டு இருக்கேன். நம்ம ரூஜ் இருந்துட்டு, சாரி மிஸ்டர் கிம் உங்ககிட்ட இன்ஃபார்ம் பண்ணாமல் நாங்கள் இங்கே வந்துட்டோம், ஆனால் உங்களை வந்து ப்ரொடெக்ட் பண்ணுறது எங்களோட டியூட்டி, இது வந்து பாஸோட ஆர்டர் அப்படிங்கிற மாதிரி நம்ம ரூஜ் வந்து நம்ம கிம் கிட்ட சொல்ல, நம்ம லோப் இருந்துட்டு ஆமாம் அவன் சொல்கிறது எல்லாமே உண்மைதான், இது வந்து பாஸோட ஆர்டர், நாங்கள் உங்களை ப்ரொடெக்ட் பண்ணணும், ஆனால் நீங்கள் இதை எதையும் பெருசெல்லாம் கண்டுக்க வேணாம், நீங்கள் போய் உங்களோட டெய்லி ரொட்டீன் ஒர்க்கை வந்து நீங்கள் பாருங்கள், நாங்கள் இதெல்லாமே பார்த்துக்குறோம் அப்படிங்கிற மாதிரி நம்ம லோப் சொல்லி பேசிகிட்டே இருக்கேன். இவங்க ரெண்டு பேத்துக்கு பின்னாடி இன்னும் சில பல பாடி கார்ட்ஸ் வந்து வரிசையாக நிற்கிறாங்க. இதை பார்த்து நம்ம கிம் இருந்துட்டு, டே உங்கள் ரெண்டு பேர் மூஞ்சி பார்க்குறதே பெரிய விஷயம்டா, இதில் இன்னும் சில பல பாடி கார்ட்ஸ் வந்தால் எப்படிடா, இந்த லட்சணத்தில் உங்கள் மூஞ்சிகளை பார்த்துட்டு எப்படா நாங்கள் டெய்லி ரொட்டீன் ஒர்க்கை வந்து பார்க்குறது அப்படிங்கிற மாதிரி நம்ம கிம் வந்து நம்ம பசங்களை சும்மா லெஃப்ட் அண்ட் ரைட் சும்மா ரோஸ்ட் பண்ணிட்டு இருக்கான். அதே கடுப்போட நம்ம கமலுக்கு கால் பண்ணேன். நம்ம கமல் ஃபோன் எடுத்து, என்ன பேபி ஒரு வழியாக என்ன மிஸ் பண்ணிட்ட போல, அதனால தான் எனக்கு உடனே கால் பண்ணியிருக்கேன்ட்டு நினைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம கமல் வந்து நிலமை புரியாமல் பேசிகிட்டு இருக்கேன். நம்ம கிம் இருந்துட்டு, நினைப்படா நினைப்பையன் நினைக்க மாட்டேன், ஒழுங்கு மரியாதையாக உன்னோட சபார்டினேட் எல்லாரையுமே இங்கேருந்து கிளம்பி போக சொல்லி என்ன சும்மா